வெல்கம் டு புவனாஸ் குக்கிங் கிளப். குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச புட்டிங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வீட்டில் இருக்கிற ப்ரெட்டு, ஒரு 2 முட்டை, ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் நான் இன்றைக்கி 3 ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சும்மா 1-2 பிச்சு போட்டால் போதுமானது. 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேன் வாழை எடுத்திருக்கேன். 2 முட்டை, வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையுமே சேர்த்திக்கோங்க. 1 கரண்டி வெள்ளை சக்கரை சேர்த்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்திக்கலாம். ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு போகிறோம். ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் கஸ்டர்டு பவுட்ரு சேர்த்திருக்கேன். நீங்கள் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 2 கப்பு சின்ன கப்பில் 2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால். அவ்வளோதான். இதை மிக்சியில் போட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேரமலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிதமான தீயிலே கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நம்ம அல்வா கிளற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். மிதமான தீயிலே வச்சு கிளறுங்க. இல்லை அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். இந்த மாதிரி கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் லைட் ப்ரௌன் கலரில் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கேரமல் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கைவிடாமல் கலக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட கேரமல் பதம் வந்துருச்சு அந்த கலரு. இதை நம்ம எந்த டிஃபன் பாக்ஸில் புட்டிங் பண்ணுறோமோ அதில் மேலாப்பில் நெய்யோ எண்ணெயோ தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரமலில் இதோட ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி கீழே படுற மாதிரி வச்சுக்கலாம். இதில் நம்ம அரைச்சிருக்கிற முட்டை, ப்ரெட்டு, பால், பழம் இது எல்லாத்தையும் அரைச்சதை வடிகட்டி சேர்த்திக்கலாம். வடிகட்டாமல் சேர்த்தனோம்னா இடையில லம்ஸ் விழுகும். அதுக்காக தான். நான் இட்லி பானையில் ஒரு தட்டு மட்டும் வச்சுட்டு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கலவையை வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா வேர்த்து தண்ணி விட்டுரும். இப்போ நம்ம இட்லி பானையை மூடிக்கலாம். நீங்கள் இட்லி பானையில் இல்லை வடைச்சட்டியில் கூட இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு தண்ணி ஊற்றி பிளேட் வச்சு அது மேலே இதை வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வெந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மைகோதி வச்சு குத்தி பார்த்துருக்கேன். எந்த இதுவும் இல்லாமல் ஒட்டாமல் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பாக்ஸில் ஒட்டாமல் கமுத்தி போட்டால் சூப்பராக வரும். நல்லா சில்லுன்னு ஒரு புட்டிங் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே இருந்து நம்ம எதுவும் வாங்க வேண்டியது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சுட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.